என்ன உங்களுக்கு தெரியும், நிறைய வாட்டி பார்த்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வெத்து வெட்டுன்னு நினைக்கிறீங்களே, அந்த காமன் மேன். I'm just a stupid common man of this republic. ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டாக வந்து ஒரு சாட்டர்டே போல் நான் வந்து ஒரு ஒரு வேலை விஷயமா நான் வந்து புதுப்பேட்டை வரையும் போயிட்டு இருந்தேன். ஸோ அங்கே நடந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அந்த புதுப்பேட்டை போனதுக்கான ரீசன் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்குலாம் சொல்கிறேன். அது ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான டைமில் உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்து புதுப்பேட்டை போனதுக்கான விஷயத்த நான் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு பைக் ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் புதுப்பேட்டை போனேன். புதுப்பேட்டை போகும்போது அங்கே ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், இல்லை புதுப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா லைனாக வந்து பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை தான் இருக்கும். நீங்கள் போனவங்க எல்லாருமே நோட் பண்ணியிருப்பீங்க. ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பார்த்தோன்னா பிஸ்னஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து காம்படிட்டர் தான். இவர் விற்கிற அதே ஸ்பேர் பார்ட் தான் பக்கத்து கடையிலே விற்பார். ஆனால் ஒரு விஷயத்த நான் புதுப்பேட்டையில் நோட் பண்ணது என்னன்னா, ஒரு கடையில் ஒரு பொருள் நான் போய் கேட்குறேன், அந்த கடையில் அந்த பொருள் இல்லை. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை அப்படின்னு சொல்றதோட அவர் விட்டுடலாம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, இங்கேருந்து ஒரு 4 கடை தள்ளி அந்த கடையில் இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இத்தனைக்கும் அந்த கடை இவர் வச்சிருக்கிற பொருளை தான் அவரும் விற்கிறாரு. ஆனா ஒரே ஓனர்லாம் எதுவுமே கிடையாது. இவர் வேற ஓனர், அவர் வேற ஓனர். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் போய் கேட்ட ஓனர் வந்து ஒரு தமிழ் முதலாளி, ஒரு ஹிந்து அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 4 கடை தள்ளி போய் கேட்க சொன்னார் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு முஸ்லீம். ஸோ உங்களுக்கே தெரியும், கண்டிப்பா 2 கடைக்கும் ஒரே ஓனர் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கடையோட பேர் வேற, அந்த கடையோட பேர் வேற. இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, அந்த புதுப்பேட்டையிலே பாத்தீங்கன்னா, இது வந்து நான் ஒரு இன்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நான் சொல்றேன். ஒரு சில இடத்துல எனக்கு ஒரு மோல்டிங் செய்ய வேண்டியதா ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்ப நான் வந்து ஒரு கடையில போய் நான் மோல்டிங் பண்ணோம் அப்படின்றேன். இல்லப்பா முடிஞ்சு இன்னும் 2 கடை தள்ளிப்போ, அந்த கடையில மோல்டிங் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புதுப்பேட்டையில ஓகே, எல்லாரும் சொல்ற மாதிரி சில பேர் வந்து ஏமாத்துவாங்க, சில பேர் வந்து நம்மள இது பண்ண பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்குதான், இல்லைன்னா நான் சொல்லவே இல்லை. பட் ஆனா இந்த ஒரு ஒத்துமையான விஷயம் எனக்கு அந்த ஏரியால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயத்த பார்க்கும்போது என்னன்னா, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு ஏரியாவுக்கும்ன்றது, நம்ம சென்னையில இருக்கிற ஒரு ஏரியாவுக்கும் என்ன சொல்றது, ஒரு பிஹேவியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேசாம நம்ம ஏன் வந்து சென்னையில இருக்கிற ஏரியாஸ் ஒரு ஏரியாவை பத்தி நம்ம ஏன் ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இப்போ புதுப்பேட்டைன்னா என்ன, ஒரு புதுப்பேட்டை உள்ள போய் ஒரு வீலாக் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்புறம் மயிலாப்பூர்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல ஃபேமஸ் என்ன, இல்லை சிந்தாதிரிப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து டி நகர், அதுக்கப்புறம் முகப்பேர், அண்ணா நகர், கொளத்தூர் எங்க ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கடைலாம் நிறைய இருக்கு. எனக்கு இப்போ ரீசெண்டா எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா மூன் கிச்சன் அப்படின்னு ஒரு கடை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ற அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது. இருந்தாலும் என்னன்னா, போன வாரத்துல போயிட்டு நான் சாப்பிடும் போது தோணுச்சு, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் நம்மளோட ஏரியாவோட பெருமையை நம்ம சொல்லணும்னா வேற யார் சொல்லுவா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, புதுப்பேட்டையில நான் மீட் பண்ண அந்த மனுஷங்க தான். எல்லாருமே வந்து என்ன சொல்றது, அவனுக்கு பிசினஸ் போதே அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் பார்க்காம வந்து, பரவாயில்ல நம்ம தேடி வந்த பொருள் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா, ஒரு மைண்ட் செட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதுக்கான ரீசன் வந்து புதுப்பேட்டையில தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா, அந்த கஸ்டமருக்கு கரெக்டான பொருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு கடைக்காரரும் நம்மளுக்கு சொல்றாங்க இல்லையா, அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு 4-5 பொருளுக்காக நான் போயிட்டு இருந்தேன் புதுப்பேட்டைக்கு. எல்லா பொருளுமே எனக்கு வந்து ஓரளவுக்கு கிடைச்சிருச்சு, சீப் அண்ட் பெஸ்டாகவும் கிடைச்சிருச்சு. இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்கு. பேசாமல் நம்ம வந்து சென்னை நம்ம எப்பப்பெல்லாம் போகிறோமோ அப்பப்பெல்லாம் வந்து ஒரு ஏரியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ஏரியாவில் எது ஸ்பெஷல், எது வந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்கு. நான் இன்னொன்னா வந்து போடுறேன். இப்போதான் கண்டென்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சவொடனே வந்து ஒரு கண்டென்ட்டாக நம்ம வந்து போடுவோம். அதுவும் இல்லாமல் கண்டினியூஸாக வீடியோ
உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், வீக்கெண்டில் இந்த வாரமும் வீடியோ போடல. ஸோ மேக்ஸிமம் நான் அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கம்மிங் வீக்லேருந்து. ஸோ எல்லாரும் எலெக்ஷன் வருது, கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுங்க. யார் யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டு சென்னைக்கு போங்க. ஒரு நாள் லீவ் போட்டாலும் பரவாயில்ல, இல்லை வந்து அந்த வீக் கண்டினியூஸாக லீவ் போட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போடுங்க. இந்த வாட்டி தமிழ்நாடோட எலெக்ஷன் போல் பர்சன்டேஜ் 85லேருந்து ஒரு 90 வந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு சேஞ்ச் கொடுக்க முடியுன்றத நான் நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போலிங் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இல்லை அதே போல் 70 to 75% தான் போல் பர்சன்டேஜ் ஆகுதுன்னா மறுபடியும் நம்ம வந்து நமக்கு பிடிக்காத ஆட்சியின் கீழே தான் நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போதான் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாலாம் பழைய ஒரு 2021 சோஷியல் மீடியா மாதிரி கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னன்னா எல்லாரும் அவங்க நினைச்ச கருத்தை பேச முடியுது. சுதாகர் கோபிலாம் கூட பொலிட்டிக்கல் கண்டென்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய என்ன சொல்றது, நமக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம எவ்வளோ இந்த 5 வருஷம் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ வந்து நம்மளை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்படுது. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க. நம்மளும் வந்து நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.